அருள்காப்புடைய குடிபாடு மக்கள் அனைவரும் கோவிலுடைய பொருளாதாரத்திற்கு வருமாறு எங்களை அன்போடு அழைக்கின்றோம். கோவில் சார்பாக இது மிகவும் சிவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்திலே இந்த சிறப்பு சொற்பொழிவை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர்கள் நம்முடைய கோவிலுக்கு வந்து சொற்பொழிவு முடித்திருந்தார்கள். இந்த ஆண்டு நம்முடைய மகாசபையை பேசிக் கொள்ளுடைய அவர்களே நாம் யாராவது ஒரு மரபரை தேர்ந்தெடுத்து அழைத்து அவர்கள் சொற்பொழிவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பயனாக இன்று நமது காசிபுரம் பகுதியில் உள்ள ஆத்தியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வி சத்யாதேவி அவர்கள் இன்று நமக்கு ஒரு சிறப்பான சொற்பொழிவை கொடுத்துள்ளார்கள். ஆகவே மக்கள் அனைவரும் குடிபாட்டு மக்கள் அனைவரும் கோவிலுடைய பொருளாதாரத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அன்பிற்குரிய சான்றோர்கள் மக்களே, வருகை இருக்கின்ற ஆந்தை உள்ள நாடை உள்ள சகோதர சகோதரிகளே, அருள்மிகு மாணிக்கபாளையம் அண்ணன்மாசாமி திருக்கோயிலில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவாக இங்கே வருகை சென்றிருக்கின்ற செல்வி அவர்களே, முதலாக நமது மாணிக்கபாளையம் அண்ணன்மாசாமி திருக்கோயிலுக்கு தர்மத்தாலாக பொறுப்பேற்றுள்ள அன்பு மகன் கண்ணன் அவர்களே, சக்கராம்பாளையம் குழந்தைகள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் இருவருக்கும் அண்ணன்மாசாமி கோவிலின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த குடிபாட்டு மக்களுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த சிவராத்திரி திருவிழாவானது ஆண்டுதோறும் நாம் ஒரு 4-5 வருடங்களாக இப்படி ஒரு மேடை பேச்சாளர்களை போட்டுக்கொண்டு ஆன்மீக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சிவராத்திரியை தான் சிவபெருமானோடு இடதுபுறமாக சேர்ந்தவர் உமையவர் இந்த சிவராத்திரி என்றுதான் அவர்களுக்கு இடம் கொடுத்தார் சிவபெருமான். அதே போல சொர்க்கத்தினுடைய பதவிகளை இந்திரன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தொழிலை செய்ததும் இந்த சிவராத்திரிக்கு தான். இந்த சிவராத்திரி வருவதற்கு நமச்சிவாயம் வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் யமதர்மனே நம்மிடம் பரவாட்டார் என்று ஆன்மீக கருத்துக்கள் அதிகம் அடித்து சொல்கின்றன. சிறப்பு மிக்க இந்த சிவராத்திரியை நாம் காலப்போக்கில் இது ஒரு விழாவாய் என்கிற அளவுக்கு தெரியாமல் இருந்தது. இத்தனை சிவராத்திரிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருந்து காலையில பூஜை செய்து தான் உணவு வந்துடும். இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம கோயில்ல சிவராத்திரி விழா கொண்டாடிட்டு இருக்கிற நாம ஏன் ஒரு சிவாலயம் வைக்கக்கூடாது? ஒரு சிவாலயம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். மக்கள் தான் அதிகம் பேர் வருவாங்க. நாம அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப கல்யாண உணவு கூட கட்டிருக்கிறோம், அடுத்தது கல்யாண மண்டபம் கட்டுறோம். ஒரு சிவாலயம் இருந்தா இங்கேயே திருமணம் செய்து அங்க பதிவு செய்து அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த சிவராத்திரி திருவிழாவில் உங்கள் மனதில் என்னுடைய பணிவான அன்பான கருத்து, அதற்கு ஒரு சிவாலயம் நிர்மாணிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதற்காக நாம் ஒன்று சேர்ந்து நான் கங்கை குளம் சிவா போத்திரம் இது பரம்பரையான நம்மளுடைய உண்மை வழிபாடு இருக்குது. ஆனா அந்த சிவனுக்கு நாம ஒரு ஆலயம் இல்லை. சிவனுடைய பிள்ளைகள் தான் தொண்டர் சங்கர். ஆனா வணங்குகிறோம். மூல தெய்வமான சிவனுக்கு நாம் ஒரு ஆலயம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை கொஞ்சம் வலியுறுத்தி சிதம்பரம் போன்றவர்கள், கண்ணன் போன்றவர்களாம் இந்த கருத்தினை நம்ம குடிபாட்டு மக்கள் என்று சொல்லி இதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து
நம்ம காலகட்டத்தில் இந்த மாபெரும் ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு கஸ்தூரிபா கல்லூரியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சிதம்பரம் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது சிவராத்திரி தொடர்பான சொற்பொழிவு நடைபெறுவது கோவில் குறிப்பாட்டு மக்கள் அனைவரும் கோவில் வந்து துணியாக உருவாக வேண்டும் என்பதை நம்மோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் சிவராத்திரி திருவிழா இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. சிவனுடைய சிவன் கோயிலில் சென்றால் இன்று 4 கால பூஜைகள் நடக்கும். சிவனுடைய பிள்ளைகளுக்கு நாளை முதல் நாளை பெரிய காலைதான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பூஜையை நம்முடைய சொந்தத்திற்கு நம்முடைய முன்னோர்களுக்கு என்ன செய்தார்களோ அதை நாம் இன்று பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறோம். அதை ஒரு மாற்றம் ஒன்று வேண்டும் என்று பொதுவாக பெரியவர்கள் எல்லாம் தெரிவித்தால் இந்த சிவராத்திரி விழாவிற்கு சிவன் சம்பந்தமான ஒரு சொற்பொழிவு நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய குறிப்பாட்டு மக்களுக்கு கோவிலுடைய தாற்பயம் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு எடுத்த முடிவின் அடிப்படையில்தான் இந்த நிகழ்ச்சி இந்த 5வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. பிரதியாகவும் இது பள்ளியை பெருக வேண்டும் என்பதுதான் கோவிலுடைய நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாகும். அதன் அடிப்படையிலே வரக்கூடிய கடந்த 4 ஆண்டுகளாக இதே கருத்தில் தான் நாம் வைத்து நடத்தி கொண்டுள்ளோம். எதிர்வரக்கூடிய ஆண்டிலே நாம் எப்படியும் திருமண மண்டபம் கட்டி நிறைவு செய்துள்ளோம். அந்த மண்டபத்திலே நாம் இந்த சொற்பொழிவை முதன்முதலாக அந்த மண்டபத்திலே நாம் நடப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். எண்ணங்கள் பெரிது, மனதும் பெரிது. ஆனால் சிவாட்டு மக்கள் வருவதுதான் அவர்கள் மிகப்பெரியது. ஆகவே இந்த ஆண்டு வந்திருப்பவர்களை வைத்து நாம் இந்த சொற்பொழிவை நாம் தொடங்குகின்றோம். எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டிலே நாம் குறைந்தபட்சம் பார்த்தோமானால் ஒரு 1000 பேர் அமரக்கூடிய அளவில் இந்த மண்டபம் உருவாக செய்துள்ளது. ஆகவே அதில் முழுவாட்டு மக்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டு பத்திரிக்கை வருது. ஆனால் பத்திரிக்கை வந்து நம்முடைய கோயில் பூஜாரி பணம் கொடுத்த உடனே அவருக்கு ஒரு சன்மானம் கொடுத்துட்டு பத்திரிக்கை சந்தோஷம் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் அது உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்கிறது எடுத்து படிப்பாக பார்த்தோம்னால் மிக மிக குறைவுதான். முழுசா படிச்சிருக்காங்கன்னா சிவராத்திரி நம்ம வித்தியாசம் யாருமே இதுவரை தெரிஞ்சுக்கவே இல்லை. சிவராத்திரி வந்து நம்ம திருவிழா, நாளைய தினம் அது வந்து பண்டிகை திருவிழா, சிவராத்திரி நம்ம கோயில் திருவிழா. ஆகவே எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டிலே சிவராத்திரி என்று அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். சிவன் கோயிலுக்கு சென்று என்ன உங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறதோ அதே போல அதே அருள் நமக்கு இங்கேயே கிடைக்கின்றது. ஆகவே சிவராத்திரி என்று அனைவரும் தவறாமல் வர வேண்டும் என்றும் உங்கள் மூலமாக இங்கே வந்திருப்பதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு பக்கம் உள்ள மூலமாக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு 5 நம்முடைய குறிப்பாட்ட மக்களை அழைத்து வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சி துவங்க உள்ளது. இன்றைய தினம் நம்முடைய நாட்டியாம்பட்டியை சேர்ந்த செல்வி சத்யா என்பவர்
சிவராத்திரி குறித்து அன்பே உருவாய் என்கிற ஒரு தலைப்பிலே பேசுகிறார்கள். இந்த அன்பே உருவாய் என்ற ஒரு தலைப்பு மிகவும் சீரோடும் சிறப்புமாக மக்கள்களை இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் இன்னும் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். தென்னாடுடையவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் சூரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையன் மன்னா போற்றி, கண்ணானந்தக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரலே போற்றி, கையை மறையாய் போற்றி போற்றி, பிரியதென்னூறு உண்மை கொளமிகு கரியது வழிகொடுதனி வழிபடும் மகனிட கடிகணபதி வரம் அருளினன் மீது கோடை பயிர்கினர் தனதடி வரமுறையிலே. எல்லாம் உள்ள இயற்கையும் இறைவனும் பெற்று அருள் செய்தமையால் சிதம்பரம் ஐயா உள்ளிட்ட பெரியோர்களும் நிகழ்ச்சியை நடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர், செயலர் மற்றும் அனைத்து பெரியோர்களையும் ஒவ்வொருவருடைய பெயர் தெரியாமல் தனியே குறிப்பிட முடியாத வருத்தத்தோடு என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன். ஒரு நல்ல ஏற்பாடு இந்த சொற்பொழிவு. நம்மை போன்று, இந்த தமிழர்களை போன்று, தமிழ் மொழியை போன்று ஒருவர் பேசி பலர் கேட்கும் வழக்கம் வேறு எந்த உலகிலும் எந்த மொழியிலும் இல்லை. தமிழ் வளர்ந்ததற்கும் தமிழர் வளர்ந்ததற்கும் இதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஒரு மேடை எப்படி அமையணும்னு சொல்லி இளங்கோவடிகள் எழுதுறார். 16 அடி அகலம், 12 அடி உயரம். அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் ஒருவர் தனித்து நின்று பேசும் பொழுது மக்கள் திரள் கேட்டு மகிழ்ச்சி. அப்படி பட்டிமன்றங்களும் பாட்டமன்றங்களும் இலக்கிய சொற்பொழிவுகளும் தான் இவ்வளவு காலம் தமிழ் நம்மிலும் ஊறி இருக்கிறதற்கு மிகப்பெரிய காரணம். அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டேன். நாம் ஏன் சிவ வழிபாட்டை இன்னும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், கடைபிடிக்கிறோம், வழிபடுகிறோம் என்றால், வழிபடுதல் என்னும் சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. வழிபடுதல், ஒரு வழியில் படுதல், ஒரு வழியில் நடத்தல். ஏதோ ஒரு வழி நன்னெறி இருக்கிறது, அதன் வழி நடத்தலுக்காக வழிபாடு என்ற ஒரு தோன்றியது. வழிபாடு காலம் தொட்டு மாறி மாறி இன்றைக்கு ஒரு இடத்தில் வந்து இருக்கிறது. இன்னும் இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக பலர் முன்னெடுப்போடு சில கைகறிகள் செய்வதனால் மட்டுமே இன்றும் உயிர்ப்போடு. ஆக சிவ வழிபாடு என்பது நமக்கு இப்போதுதான் வந்ததா என்று கேட்டால், நாம் எதையெல்லாம் வழிபட தொடங்கினோம், வழிபாடு என்பது எங்கிருந்து தோன்றியது என்று பார்த்தோமே ஆனால், எது நம்மை பயப்படுத்துகிறதோ, எது நம்மை அச்சுவர செய்கிறதோ, எது ஒன்றின் மேல் நமக்கு ஆச்சரியம் அதிகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் வழிபடுகிறோம். என்றைக்கு ஒரு புகை மனிதன், என்றைக்கு ஒரு மனிதன், ஆதி மனிதன் மின்னலையும் ஒளியையும் கண்டு அச்சமுற்றானோ அப்போது அவற்றை வழிபடுகிறோம். அச்சமுறுத்துவதாக எது இருந்தது? இயற்கை இருந்தது. இயற்கையிலேயே பேசத் தொடங்கினான், இயற்கையிலேயே பழகத் தொடங்கினான், இயற்கையை கவனிக்க தொடங்கினான், இயற்கையை உணரத் தொடங்கினான். அங்கிருந்துதான் இந்த வழிபாடு. ஆரம்பத்தில் எதற்கு இது அச்சம் கொண்டானோ, காலப்போக்கில் அதை புரிந்து கொண்டு அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு 100 ஆண்டுகள் ஆகும்.
எந்த கருவிகள் எல்லாம் மக்களை எல்லோரும் இந்த உலக மக்களையும் அத்தனை உயிர்களையும் ஒன்றாக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் இன்றைக்கு எல்லாவற்றையும் நீ இதுவில்லையா வெளியே போ, இதுவில்லையா வெளியே போ என்று சொல்லி நகர்த்தி வைப்பதற்குரிய காரணிகளாக மாறும். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் எந்த ஒரு சமயத்திற்கும் எந்த ஒரு வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு மூல காரணம் தான் இருந்தது. அது இயற்கையும் இறைவனையும் பரம்பொருளாக இருக்கும் ஏதோ ஒன்றை அடைகிறது. நம்முடைய வழக்கு இன்றைக்கும் நமக்கு என்ன வழிபாட்டு மீதி இருக்குன்னா பொங்கல் வச்சு படைப்பு போடுறது இன்னைக்கு மீதி இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு அத்துமம் ஏற்படுத்தக்கூடிய இடியிலிருந்து வந்த சத்தம் அதை ஓசையாக்கினார். ஓசை நாதமானது, நாதம் இசையானது, இசை வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார். இசை இன்சுவை உணவு நம்முடைய எல்லா வழிபாட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து பார்த்தோமேனால் யார் யார் எந்தெந்த நிலங்களில் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் அந்தந்த தெய்வங்களுக்கு சத்தம் உணவுகளை கொடுத்து வணங்கினார்கள். பழைய முறை அந்த காலத்தில் இருக்கு, இன்னும் இருக்கிறது. அதனுடைய எச்சம் தான் இன்றைக்கு பொங்கல், சக்கரை பொங்கல். சக்கரை இன்னைக்கு நம்ம குக்கர்ல போட்டு முந்திரி கலத்தை எடுத்து போட்டு வச்சு பழைய வச்சாரு. சாமியார் சாப்பிடுறாரு, நம்ம தானே சாப்பிடுறோம். அதனுடைய எச்சங்களாகத்தான் இது சர்க்கரை பொங்கலும் பொங்கலும் இருக்கிறது. பொங்கல் கூட இன்னைக்கு ஏன் இருக்கிறது தெரியுமா? வெறுமனே சக்கரை பொங்கல் மட்டும் இருந்தா ரொம்ப திட்டிப்பா இருக்கியா, சாப்பிட முடியல, கூட கொஞ்சம் காரமங்கள் தான் சாப்பிட முடியுன்றதா பொங்கல். அப்படி இல்லை நண்பர்களே, நான் என்ன சாப்பிட்டோனோ அதை மட்டும்தான் என் இறைவனுக்கு கொடுத்திருக்கேன். அதுதான் என்னுடைய வழக்கம். கம்பராமாயணத்துல ஒரு துணை தலைவர் சபரி என்ற ஒரு கிழக்கு இருந்தார். அவன் என்ன பண்ணான்னா, அவன் ராமன் வரது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா, ஊரெல்லாம் கோலாகலமா இருக்கே, கொண்டாட்டமா இருக்கே, ராமன் காட்டுக்கு வந்துட்டான், அயோத்தி அழுகிறது. ஆனால் காட்டுக்கு வந்த ராமனை பார்க்க வனத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ரொம்ப பேரானந்தத்தோடு இருக்கிறார்கள். அப்ப சபரி கிழவி என்ன பண்றான், ஐயோ ராமன் வரானே, எங்கிருந்து ஏதாவது நான் ராமனுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மரங்களில் இருந்த பழங்களை எல்லாம் தேடி 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 எடுத்து பழங்களை நாம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வராங்கன்னா நம்ம குழந்தைல கை கொடுத்தா கையை தட்டி விட்டு எடுக்காத, மாமா வசையும் வரேன்னு சொன்னாங்க நான் அவங்களுக்காக வச்சிருக்கேன், தாத்தா பாட்டியும் வரேன்னு சொன்னாங்க நான் அவங்களுக்காக வச்சிருக்கேன், குழந்தையை கூட தொடர்ந்தாமல் நாம் இதற்கு பண்பாடு என்ற பெயரில் கருத்து வைக்கிறோம். சபைக்கிழமை என்ன பண்ண தெரியுமா, பறித்த பழங்களை எல்லாம் எடுத்து நஞ்சு பழங்களை பழுத்த பழங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து கடிச்சு பார்த்தாங்க. ஏன் தெரியுமா, நான் ராமனுக்கு கொடுக்கக்கூடிய பழம் ஒருவேளை புரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு தெரியாதே, ஐயோ என்னுடைய ராமன் சாப்பிடக்கூடிய பழம் எவ்வளவு இனிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் பார்த்து தேர்ந்தெடுத்துதான் இருக்க வேண்டும் என்பதற்காக சபரிக்கிழமை ஒவ்வொரு பழத்தையும் கடித்து காத்து இனிப்பாக இருந்த தேர்ந்தெடுத்த சுவை கொண்ட பழங்களை மட்டும்தான் ராமனுக்கு பொறுக்கி வைத்தார். ராமன் இன்முகத்தோடு அப்படி வந்தது நம்முடைய வழிபாடு. எனக்கு தெரிய நம்முடைய பாட்டுகளுக்கெல்லாம் கேட்கணும்னா தெரியும், படையலுக்குன்னு தனியா ஒரு சில பட்டியல், 3 காய்கறி, சின்ன சின்ன பழகாரம், அந்த படையலுக்கே உண்டான சமையல், அதுலேயும் மிளகா பொடி. நம்ம எப்பவும் சமையலுக்கு பயன்படுத்துற மிளகா பொடி போடாம வெறும் மிளகாயை கீறி போடுறோம். ஏன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா?
பால் பருகினான் என்பது மரபு. பாலை பருகத்தான் முடியும், நீரை பருகத்தான் முடியும். நான்காவது நக்குதல். நக்குதல் என்ற சொல்லினைக்கு என்னென்னமோ பொருளை பயன்படுத்தப்படுவதை ஒழிய அதற்கு உண்மையான பொருள் நக்குதல் என்றால் அது ஒரு வகையான உண்ணுதல். பாயசத்தை நக்கிதான் குடிக்கணும். ஏன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவையை உணர்வதற்கான செல்கள் நம்முடைய நாட்டின் நுனியில்தான். போட்டு எழுதி குடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அதே போலதான் பாயசத்துக்கு டம்ளர்ல ஊற்றி ஸ்ட்ரைட்டா மனதிற்கு கழுத்துக்கே ஊற்றிக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் நம்ம மறந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். எப்பயாவது நம்ம ஒரு விஷயத்தை மாற்றினா கூட இன்னும் வாழ்நாள்ல எவ்வளவோ நாட்கள் நாம் அதை அனுபவித்து சாப்பிடலாம். சாக்ரட்டிஸ் என்று ஒரு செயல் அறிஞர் இருந்தார். இந்த கல்வி சொல்லாமல் என்னால் போக முடியாது. ஒரு செயல் அறிஞர் இருந்தார். அவனையே கேட்டார்கள். அவர் ஒரு செயல் இருக்கிறாரு. சாக்ரட்டிஸோட கொள்கைகளும் அவருடைய தாற்பயங்களும் அவர் சொல்லக்கூடிய விழாக்கத்தையும் யாருக்கும் பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்க, அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. போட்ட பிறகு பக்கத்து ஜெயில இன்னொரு கைதி இருக்கிறார். அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீர் கொடுத்த உங்களுக்கு என்ன புதுசான காலத்துல ஏதோ ஒரு குற்றம் மனதை ஏற்படுத்தினா இதை செய்யக்கூடாதுன்னு யாரோ ஒரு அதிகாரி ஏதோ ஒரு இடத்தில் நாம் சுழல்வோம் என்று அவர் நினைத்தாலே போய் செய்யலாம். அப்படி சாக்ரட்டிஸ் ஜெயில இருக்கும்போது பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய கைதி ஒரு மௌத்தாளர் மாற்றிட்டார். அந்த மௌத்தாளர் அந்த இசையை கேட்டு சாக்ரட்டிஸ்க்கு நமக்கு இதை கத்துக்கணும் அப்படின்னு ஒரு பேர் ஆர்வம் வந்தது. அப்ப சாக்ரட்டிஸ் கேட்கிறாரு, ஓ நண்பா, இங்கிருந்து கத்துறாரு, ஓ நண்பா, பக்கத்து சிறையில் இருக்கக்கூடிய தகவாசிரியர் அப்படின்னு கேட்கிறார், கூப்பிடுறாரு. அந்த சிறை கைதி பதில் சொல்றான், ஓ சொல்லுங்க, நான் இங்கிருந்து இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அவருக்கு சாக்ரட்டிஸை பத்தி தெரிஞ்சுது. சாக்ரட்டிஸ் கேட்கிறாரு, நீ என்னமோ ஒண்ணு வாசிக்கிறியே, அது ரொம்ப இதமா இருக்கே, அது என்னன்னு சொல்றியா? ஓ இதுவா, இது பேர் மௌத்தாளன், எங்க நாட்டுப்புறத்துல இதை நாங்க வாசிப்போம் அப்படின்னு அந்த கைதி சொல்றாரு. அப்படியா, ரொம்ப இனிமையா இருக்கு, எனக்கும் நீ வாசிக்க கத்துறியா அப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்கும் பொழுது அதுக்கு அந்த சிறை கைதி பதில் சொன்னார், உங்களதான் நாளைக்கு தூக்கிலிட போறாங்களே, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே வாழ்நாள் இருக்கிறது, அதற்குள் நீங்க இதை கற்றுக்கொண்டு என்ன செய்துவிட போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நாளைக்கு சாப்பிட போற சாக்ரட்டிஸ்க்கு ஒரு வேதியான இசையை பார்த்தோன்னே அதை நான் கத்துக்க வேணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன தெரியுமா பதில் சொன்னார், என்ன சும்மா இப்படி கேட்டு விட்டாய், நான் சாப்பிடும் பொழுது எனக்கும் மௌதாரம் வாசிக்க தெரியும் என்கிற ஒரு எண்ணம் போதாதான். ஒரு எண்ணத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டும் நாம் அடைத்து விட்டாலே ஒருவன் மகிழ்ச்சியாக சாக முடியும் என்றால் இன்னும் எவ்வளவோ நாட்கள் நாம் வாழ போகிறோம். நாம் அன்றாட ஒரு நாளைக்கு 3 வேளையாவது உணவு சாப்பிடுறோம். அப்ப அந்த உணவை நாம் சரிவர சாப்பிட்டு சுவைத்து இனிமையாக இருக்க முடியும் என்றால் நம்மால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது? வருகிறோம் வழிபடுதல் என்று நாம் பேசி வந்த இடையிலே உணவும் மௌத்தாளரும் சாக்ரட்டிஸும் இசையும் வந்து வைக்கிறார். நாம் இறைவனை எப்படி அணுகுகிறோம் என்று பார்த்தால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. எல்லோருக்கும் இறைவன் ஒன்று போல இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா, நாம் நம் மனதில் இறைவனை எப்படி பார்ப்போம்? ஒரு 500 ரூபாய் கொடுத்தா கிட்டதை பார்க்கலாம், 1000 ரூபாய் கொடுத்தா கருவறைக்கு இன்னும் பக்கத்துல போகலாம், இன்னும் கூட பணம் கொடுத்தா ஒரு மாலையும், இன்னும் கூட கொஞ்சம் பொட்டலம் கட்டின திருநீர், குங்குமம், இன்னும் எலுமிச்சம்பழம், மாலை எல்லாம் நமக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி வாங்கி கொண்டு வந்து அதை நாம் பெருமிதமாக நினைத்து நம் பூஜை அறையில் வைத்துக் கொள்கிறோம். நண்பர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், இறைவன் நம்மை அப்படி பார்ப்பாரா என்று கேட்டால் இல்லை. எப்போது நம் மனதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, பிறருக்கெல்லாம் இன்பம் மட்டுமே தர வேண்டும் என்று நினைக்கிறோமோ, மற்றவர்களுக்கு இன்னது தராது நம்முடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்கிறோமோ, அவர்களைத்தான் இறைவன். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நான் கொடுத்து வைத்திருக்கும் உருவத்தில் இறைவன் ஒருபோதும் வருவதில்லை. நம்முடைய சினிமாக்களை பார்ப்பது போல இவ்வளவு பெரிய கொண்டையிட்டுக் கொண்டு அதில் ஒரு கங்கையை வைத்துக் கொண்டு பின்னாடி மார்க் வச்சு அடுத்த தண்ணி வர மாதிரி கங்கையை வச்சுட்டு இறைவன் வரமாட்டார்.
ஆகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவர்கள் தான் ஆகிறார்கள். நாம் இறைவனை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இறைவனை நாம் அப்படித்தான் அடைய வேண்டுமா என்று கேட்டால் கண்ணப்ப நாயனாரை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் முழு கதையும் விவரிக்க விரும்பவில்லை. சிற்றிய கதைகளை ஆங்காங்கே சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நான் நினைக்கிறேன். கண்ணப்ப நாயனார் வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். கண்ணை இதற்கு அப்படியெல்லாம் அவருக்கு கண்ணப்பர் என்று பெயர். அவருடைய உண்மையான பெயர் என்ன தெரியுமா? சின்னனா. சின்ன என்ற சொல்லுக்கு வலிமை என்று பெயர். கண்ணப்பர் எப்படி இருப்பார்? இரண்டு தோள்களும் வேட்டுவ குலத்தில் பிறந்தவர். இரண்டு தோள்களும் சின்னத்தில் இருப்பதால் குழந்தையிலேயே அவ்வளவு வலிமை இருந்ததால் அவருக்கு சின்னனார் என்ற பெயர். அவருக்கு காலத்தியப்பர் தான் காட்சி கொடுத்தார். அவருக்கு காலத்தியப்பரின் பெயர் கூட தெரியாது. செப்பைய கோணவில் குடுமி தேவர் அவருடைய பெயர். அந்த குடுமி தேவரை பார்க்க போகும் பொழுது ஒரு தாய் பசு எப்படி நினைக்கும்? ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறது, ஒரு தாய் பசு இருக்கிறது. கன்றை விட்டு நான் புல்வெளிதான் கன்றுக்கு பால் கொடுக்க முடியும். ஆனால் இப்போது இந்த கன்றை விட்டுவிட்டு தனியாக போக முடியாமல் தவிக்குமே அந்த தாய் பசு. அது போல செப்பேர் கோணவில் குடுமி தேவரை பார்த்த கண்ணப்ப நாயனார் திகைத்து நிற்கிறார். ஓவும் வருவதுமாய் கன்றை என்ற தாய் பசு போல அங்கேயே நின்று கொண்டு, அப்பா நீ இங்கே தனியா இருக்கியே, பத்தியோட இருக்கியே, உனக்கு யார் உணவு தருவா? உனக்கு எப்படி இதெல்லாம் பாதுகாப்பு செய்வா? யார் உன்னையே துணையாக இருப்பார்? நான் இருக்கிறேன் என்ற பார்த்து மாத்திரத்தில் மாறிவிட்டார். அந்த கண்ணப்பரை சோதிப்பதற்காக அம்பாள் என்ன சாதாரண அல்ல. இறைவன் எப்போதும் நமக்கு சோதனையை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கே ஒரு 10 மார்க் வாங்கணும்னா ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இத்தனை கேள்வியை போட்டியிட வேண்டியது இருக்கு. இறைவன் எல்லோருக்கும் காட்சி கொடுக்க முடியுமா? இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி? அந்த சின்னனாருக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் நினைக்கிறார் கோணவில் குடுமித்தேவர். அப்ப என்ன பண்றார்? சின்னனார் போய் இந்த குடுமித்தேவருக்கு உணவை கொண்டு வரும் நேரத்தில் தன்னுடைய கண்களில் இருந்து ரத்தம் வடிய செய்கிறார். முதலில் வழக்கத்தில் ரத்தம் வடிகிறது லிங்கத்தில் இருந்து. சின்னனார் எப்படி உணவு கொண்டு வருகிறார்? போனவர் பன்றியை, பெரும் காட்டு பன்றியை வேட்டையாடி உணவு 2 கையில் எடுக்கிறார். இறைவனுக்கு சூட்டி பார்க்க வேண்டிய மலர்களை எடுத்து தன்களையில் சூட்டிக் கொண்டார். இறைவனுக்கு நீர் கொண்டு வர வேண்டுமே, தன் வாய் நிறைய நீரை நிரப்பிக் கொண்டார். நாம கேட்கக்கூடாது, நானும் வாய் நிறைய நீரை நினைச்சிட்டு இன்னொரு தலையில பூ வச்சுட்டு கை நிறைய பள்ளிக்கறியை கொண்டு வரலாமா என்று கேட்டால் அது மூடத்தனமான கேள்வி. எதனால் செய்கிறார் தெரியுமா? சின்னனார் அன்பின் மிகுதியால் இதை செய்கிறார். அவர் முன்பும் உணவு அந்த பள்ளிக்கறி, அவர் சூடிக்கொள்ளும் மலரும் மலர், அவர் நீராடும் நதி நதி. அதிலிருந்து என்னுடைய சின்னனாருக்கு, என்னுடைய சுவாமிக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பின் மிகுதியால் அவரிடையே கொண்டு செல்வதற்கு எந்த காரணமும் இல்லை, எந்த மீடியமும் இல்லை, எந்த பார்க்கமும் இல்லை. அதனால எல்லாவற்றையும் இலைகளிலும் மலர்களையும் கொய்து கொண்டு போகிறார். போய் தன்னுடைய காலை வச்சு ஏற்கனவே அந்த பூஜை செய்துட்டு போன அந்த மரத்துல காலை வச்சு நீக்கிட்டு தன் காய் நிறைய கொண்டு வந்திருந்த அந்த தண்ணீரை எல்லாம் உபயோகிக்கிறார். இறைவன் எதற்குமே வருத்தப்படல. இவனை இன்னும் சோதித்து பார்க்கலாம்னு சொல்லிதான் தன்னுடைய வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடிய செய்கிறார். மாற்று மாத்திரத்தில் கண்ணப்பனுக்கு மனம் பகுதி போனது. ஐயோ, இறைவன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறதே, கண்ணீர் வந்தால் பரவாயில்லை, ரத்தம் வருகிறதே, கண்ணால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தார். ஒருவேளை என் கண்ணை இழந்து அப்பினால் இறைவனுடைய கண்ணில் இருந்து வரும் உறுதி நிற்கும் என்று தோன்றியது. உடனே தன்னுடைய அம்பை எடுத்து ஒரு கண்ணை இழந்தார். உடனே அப்பினார். ரத்தம் நின்றது. பேரானந்தமாகி எனக்கு மகிழ்ச்சி கூட்டாடுகிறார் கண்ணப்பர். இறைவன் அதோடு சொல்றார், இன்னொரு சோதனை கூட்டார். இடப்பக்க கண்ணில் இருந்து ரத்தப்படுகிறது. கண்ணப்பனர் பார்த்தார். ஐயோ, இவருக்கு தொழில் கட்டு பாருங்க, கண்ணப்பர் இறைவனும் ஒரே கட்டு எடுத்து வச்ச உடனே நிப்பாட்டிட்டார். அதே போல இன்னொரு அம்பு, அதான் டெக்னிக் தெரிஞ்சிச்சு, கண்ணை வச்சா ரத்தம் நிக்குது. இன்னொரு அம்பு எடுத்தார். தன்னுடைய இடப்பட்டை பெயர்க்க போனார். அந்த கண்ணை பெயர்த்த எங்களுக்கு தெரியாது. அந்த கண்ணை நான் எங்களுக்கு எப்படி நான் லொக்கேட் பண்ணுவேன்னு பாக்குறதுக்காக தன்னுடைய காலினுடைய கண்ணை
அப்போ ஒரு அம்மா பதறி போய் இல்ல வேண்டாம் குழந்தை என்னுடைய அவங்களே வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னார், குழந்தை இவ்வளவுதான் கொடுக்குங்கள். எப்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கூடுத போகிறார்கள் என்று தெரிந்து அது என்னுடைய குழந்தையை இல்லை யாரோ ஒரு இடத்தில் உயிரோடு வாழட்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட தாய்மை வாழ்க்கை. அந்த குலத்தில் இருக்கக்கூடிய உமையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார் இறைவர். அந்த உமை பார்த்தால் கண்ணப்பனினுடைய இன்னொரு கண்ணை தோண்டி எடுக்கும் அளவுக்கு அவருடைய மனம் குரூரப்படுத்தவில்லை. கண்ணப்ப எட்ட என்று அவரை அப்போது முக்தி அடைந்தால் மீண்டும் காட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் கைலாயம் சென்றார்கள். எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். நாம் இறைவனை எப்படி கேட்கிறோம் என்பதுதான் இறைவனிடத்தை எல்லோரும் பேசி கேட்டிருக்கிறோம். இந்த வயசானவங்கள திண்ணைக்கு உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்னன்னு கேட்டா கோயிலுக்கு போக முடியல ஆனா நான் இங்க இருந்தே பேசுறேன் அப்படின்னு சொல்றது நாம் கேட்டிருக்கோம். அப்ப இறைவன் எங்கிருக்கிறார் என்று கேட்டால் பார்க்கும் எல்லா இடத்திலும் காணும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவரையே நாம் கேட்பதற்கு தனியா ஒரு மீடியம் தேவை. ஆனால் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம பார்க்கிறோமா கேட்டா இல்லை. நமக்கே தெரியுது நாம் இறைவனை போய் பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் இல்லாட்டி நம்ம போக மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு கடனை சாமி இதை மட்டும் செஞ்சு கொடுத்துறேன், அவனுக்கு அடுத்த கெடா வெட்டிடுறேன், இப்படி ஒரு பேரம் பேசுவதற்காக மட்டும்தான் நாம் கோவிலுக்கு வருகிறோமா? அதற்கான இருந்தால் கோவிலா என்று கேட்டால் இல்லை. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்களே, நீங்க ஏன் கோயிலுக்கு போங்கன்னு சொல்றீங்க? இந்த கேள்வி நியாயமானது. நீங்கள் எல்லோரும் என்னிடம் கேட்கலாம். நான் சொல்கிறேன் நண்பர்களே, பசுவில் என்ன பால் நம்ம எங்க கருத்து? மடியில் தானே பாலை கருக்கிறோம். மடியில் மட்டும்தான் பால் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. உடம்பில் ஓடும் எல்லா இடங்களிலும் ரத்தம் இருக்கிறது. ரத்தம் பாலாக மாறக்கூடிய இடம்தான் மடியை ஒழிய மடியில் மட்டும்தான் பால் இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு? அப்படி இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நமக்கு ஆக்சிபிளா எங்க இருக்கிறார்கள்? கோயில் இருக்கிறார். இறைவன் பரவலானே, அவருக்கு உருவம் இல்லையே. நீ போய் ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கிறார். சாந்த சொரூபியாக அம்மனாக இருக்கிறார். பெயர் நாயகியாக இருக்கிறார். உமையூர் வாகனாக இருக்கிறார் என்று சொல்கிறோமே. ஏன் என்று கேட்டால் மனிதராகி பிறந்த நமக்கு பார்த்து வழிபட, தொட்டு வழிபட, அவரை உணர ஏதோ ஒரு வடிவம் தேவைப்படுகிறது. அதனால் நாம் அவர்களுக்கு வடிவம் கொடுக்கிறோம். நாம நம்முடைய வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நம்ம ஒரு கோவிலுக்கு போனா, ஒரு இடத்துக்கு போனா, சிலருக்கு நம்ம வீடு இல்லாம வேற ஒரு வீட்லயோ இல்ல உறவினர் வீட்லயோ ஒரு வேலையா போன இடத்துல ஒரு ஹோட்டல்ல தூங்கணும்னா கூட மனம் வராது. ஏன்? அது சுத்தமா இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு கேள்வி. நாம் ஓரிரு நாள் ஓரிரு இடங்களில் சென்று தங்கி வருவதற்கே நாம் இவ்வளவு யோசிக்கிறோமே. நாம் இவ்வளவு மனங்களில் இவ்வளவு சட்டங்களையும் அழுப்புகளையும் வைத்திருந்தால் இறைவன் இவ்வாறு நம்மிடத்தே வருவார். நாம் முதலில் நம் மனதை தூய்மையாக, பிறருக்கு இன்னும் நினைக்காமல், நம்முடைய வாழ்நாளில் சரியான வழிகாட்டுதல் படி அறத்தோடு நடந்தவையான இறைவன் நம்மை தேவை. அதற்கு நிறைய கதைகள் சொல்வார். மணிவாசகர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்றார். பிலாசபிலையும் சைக்காலஜிலையும் ஒரு ஆங்கில வரை சொல்வார்கள். என்ன தெரியுமா? Take it until you make it. நீங்கள் ஒன்றை செய்து முடிக்கும் வரை அதை செய்வது போல நடித்து கொண்டாவது இருக்கு. நாடகத்தை உன் அடியார் தோல் அடித்து வீடகத்தை பூந்துடுவான் மிகப்பெரியும் ஆடகத்தில் மணிக்குன்றே இறையா அன்புடைய ஊடகத்தை இந்துவக தந்தருள் என்பான் பெருமானே என்று பாடுகிறார். மணிவாசகர் என்ன சொல்றாரா? நான் உன்னுடைய அடியாரெல்லாம் இல்லையப்பா, எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது, நான் உன்னை பாடுகிறேன் என்று சொல்லி பொய் பேசிக் கொண்டு தெரிகிறேன். நான் உன்னை பார்க்கிற அடியார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பின்னாடி போய் கோயிலுக்குள்ள வந்துட்டேன். நான் உன்னை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் எப்படி இருப்பது என்று தெரியவில்லை. நாடகத்தில் நடிப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறேன்.
தெரியும், மனக்கழிவு கூட நமக்கு தெரியும். உடல் எப்ப கிடைக்கும்? ஒரு வேலை செய்யறோம், காலையில இருந்து கண்டுபிடிக்கிற வேலை ரொம்ப கடுமையா இருக்கிற வேலையை காலையில இருந்து இடையெல்லாம் செய்யணும் அப்படின்னா உடல் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? ஒரு வேலையை செய்யும் பொழுது உடல் சோர்வுறது அதை நாம் உணர்கிறோம், உடல் கலைப்பது தெரிகிறது. அப்போ மனம் எப்போது கலைக்கும் அப்படின்னா ஒரு கஷ்டமான சூழல், ஒரு இக்கட்டான சூழல்ல நம்முடைய உடலில் எவ்வளவு வலுவு இருந்தாலும் மனம் தளர்ந்து போய்தான் உடலால செயல்பட முடியாது. உள்ளம் செயல்படாவிட்டால் உடலால செயல்பட முடியாது. இந்த ரெண்டும் நாம் உணர்ந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆனால் உயிர் எப்போது தெரியுமா கலைக்கும்? மணிவாசகருக்கு கலந்து போத்தான். எப்படி தெரியுமா? உள்ளாகி கூடாகி புழுவாய் மரமாகி பல்வருத்தமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் வல்லசுகளாகி முனிவராய் தேவராய் எல்லா சங்கமத்துள் எல்லா கலங்களை தேடி பெறுவார். உள்ளா கூடா புழுவா மரமா ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனுஷன், அது மட்டும் இல்ல முனிவராய் தேவராய் கல்லசுகராய் எல்லாமும் கலந்துட்டேன். கோடான கோடி பிறப்புகளை நான் பிறந்து இழைத்து விட்டேன் என்பதுமானே என்னை நீ எப்படியாவது ஆட்கொண்டு என்னை பிறப்பில்லாமல் செய்வாய் பாடு. நாம் நினைப்பது போல் தேவரும் முனிவரும் இந்திரனும் எல்லாரும் இந்த பிரம்மன் இருக்காருல்ல, பிரம்மனை படைக்கும் கடவுள் என்று சொல்லி நம்ம ரொம்ப பெரிய இடத்துல நினைக்கிறோம். அதான் இந்த பிரம்மனும் நம்மை போல் ஒரு பிறப்பு இடத்துல இருக்கக்கூடியவர் தான். நமக்கு இங்க ஒரு வருஷம் 365 நாள்னா அவருக்கு ஒரு வருஷம் 1000 நாள், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த குழந்தைகள்லாம் கேட்கும், இந்த நான் எப்பதான் இவ்வளோ உயரமாவேன், நான் எப்போ அந்த மேல இருக்கிற பிஸ்கட் பெட்டியில இருக்கிற அந்த பிஸ்கட்டை எப்போ என்னால எடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குட்டியா இருக்கிற குழந்தைங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து பெரிய பையனானதும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே அந்த பிஸ்கட் எடுக்கும் போது நீ பெரிய பையனாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அடுத்த நாள் மாடியில் உட்கார்ந்துருக்கும் போது அம்மா எனக்கு நிலா ஏற்ற மாட்டேங்குது, நிலா எப்பமா ஏற்றோம்னு கேட்டா அதுக்கு என்ன கேள்வி சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க? நாம நிலா உயரத்துக்கு வளர முடியாது, இறைவன் இருக்கிறார். நாம குழந்தையா இருந்து மனிதனாக இந்த பிறகு எல்லாருக்கும் உள்ளாய் கூடாய் புழுவாய் மரமாய் கல்வரதமாய் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு மனிதன் என்னும் பிறப்பு எடுத்திருக்கிறோம். நிலாவோடு இருக்கும் இறைவனை அடைய எப்படி பிரம்மாங்கிறவரு இப்போ நம்மள மனுஷனை தாண்டி இன்னொரு நிலைக்கு போயிட்டார். அதுவும் ஒரு கதை. எப்படி முதலமைச்சருக்கு ஒரு 5 ஆண்டு காலம்னா இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு 1000 ஆண்டு காலம். அது முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட படிப்பாளர் முடிஞ்சது, அவர்களும் சென்று விடுவார். அப்படி எப்போது நம்முடைய உயிரானது ஆன்மாவானது தன்னுடைய எல்லா அழுத்தங்களையும் படித்து கொண்டே வருகிறதோ அப்போதெல்லாம் பிறகு நீங்குகிறது. நான் இன்னும் 2 செய்தியை சொல்லி செய்ய விரும்புகிறேன். நம்ம இறைவனை அடைவதற்கு என்னப்பா வழி? சரிப்பா, இறைவனை அடையணும்னு சொல்லிட்டீங்க, நாம வந்து பிறருக்கு இன்னும் நினைக்க கூடாது. இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற வடிவங்கள்ல மேக்கப்லாம் போட்டு கலரா பச்சை கலர்ல மாரியம்மன், கருப்பு கலர்ல கருப்புசாமி வரமாட்டாங்க. ஆமா, நான் எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் வரலாம். பெண்களால் வருமானா இந்த பெரிய புராணத்தை எழுதும் பொழுது என்ன நினைக்கிறார் தெரியுமா? அவர் நினைத்த எல்லா நாயன்மார்களையும் ஒரு கதையில் அடைக்கிறது. செய்தி ஒன்றுதானே, இறைவனை அடைத்தல் தானே செய்தி. 2 கதை, 3 கதை, 4 கதை, 5 கதை என்று வைத்திருக்கலாம். 63 பேருக்கும் 63 பெருங்கதைகளை ஏன் தெரியுமா வைத்தார்? உலகத்தில் இறைவனை அடைவதற்கு இதுதான் வழி என்று ஒன்றே ஒன்று இல்லை. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இறைவனை அடையலாம். நாம் வந்து நம்மளுடைய பிள்ளைய அறிந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம வறுமை பட்டாலும் கூட இன்னொருவருடைய பொருட்களை எல்லாம் செல்வத்தை எல்லாம் திருடி கொண்டு வந்து திருப்பணி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கலைஞர் நாயனாரை போல் மனதுக்குள்ளாக ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் எப்போது அன்பின் மிகுதியினால் ஒரு காரியத்தை செய்கிறோமோ, எப்போது எல்லோரிடத்திலும் அன்பின் மிகுதியால் நாம் நடந்து கொள்கிறோமோ, அன்பினால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஆனந்தத்தையே கொண்டு வந்து சேர்க்கும் என்று
எப்போது நாம் அன்பினை மட்டும் வைத்துக் கொண்டு அன்பின் பாத்திரமாக செல்கிறோமோ அப்போது இறைவன் நம்மை முன்பு அடைவார் என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி சத்யா விரிவாக பேசியுள்ளார்கள். இதே போல அடுத்த ஆண்டும் நாம் இன்னும் சற்று விமர்சையாக இந்த மார்க்க பூஜையை நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாற்பயம். ஆகவே அடுத்த ஆண்டு இன்று வந்துள்ளவர்கள் போல இன்னும் பல மடங்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டேன். ஆற்றிய சத்யா தேவிக்கு நம்முடைய கோவில் தர்மகர்த்தா திரு கண்ணன் அவர்கள் முன்னேற்றத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.